ஸ்ரீ நாரத புராணம் 21ஆம் பகுதி. சித்தி புத்தி சமேத கணபதி. முன்பு முருகனை மதிக்காமல் சிறைப்பட்ட எண்ணம் பிரம்மதேவருக்கு தோன்றியது. அவருக்கு அவருடைய படைப்பு பொருட்கள் தாறுமாறாயின. உடனே பிரம்மதேவர் முருகனுக்கு மூத்தோனாகிய விநாயக பெருமானை தான் வணங்காத தவறு குறித்து வருத்தமுற்று அவர் கணபதியை தியானிக்க அவர் முன் விநாயக பெருமான் காட்சியளித்தார். அப்போது விநாயகர், என்னை வணங்காததால் ஏற்பட்ட நிலை அது என்று கூறி அவர் தவத்திற்கு மெச்சி பிரம்மதேவருக்கு கிரியாசக்தியையும் ஞான சக்தியையும் அருளினார். இதனால் நான்முகனின் படைப்பு தொழில் செம்மையாக நடைபெற்றது. இரு சக்திகளும் சித்தி புத்தி என்ற பெயரில் பிரம்மதேவரின் 2 பெண்களாக வளர்ந்தனர். அவர்கள் திருமண பருவம் அடைய அவர்களை அவர்களின் விருப்பப்படி கணநாதனுக்கு திருமணம் செய்து வைக்க பிரம்மதேவர் உளங்கொண்டார். ஒரு நாள் நாரத முனிவர் தந்தையை காண வந்தவர் சித்தி புத்திகளை கண்டு செய்தி அறிந்து அவர்கள் கோரியபடி திருமண ஏற்பாட்டிற்காக கைலாயம் சென்று விநாயகரை வணங்கி சித்தி புத்திகளுடைய கோரிக்கைகளையும் பிரம்மதேவரின் விருப்பத்தையும் கூறி அவர்களை மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுமாறு பிரம்மதேவர் வேண்டியதாக கூறினார். விநாயகரும் தன் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்தி ஒப்புதல் தந்தார். நாரத முனிவர் சத்தியலோகம் சென்று தந்தையிடமும் சித்தி புத்தி தேவியரிடமும் விநாயகர் சம்மதத்தை கூற பிரம்மதேவர் பெருமகிழ்ச்சியுற்று கைலாயம் சென்று சிவபெருமான் பார்வதி தேவியிடம் தன் திருமகள்களான சித்தி புத்தி தேவியரை கணபதிக்கு திருமணம் செய்து கொள்ளுமாறு வேண்டிட அம்மையும் அப்பனும் அதனை ஏற்றனர். விஸ்வகர்மா திருமண மண்டபம் அமைத்திட கற்பக தருவும் காமதேனுவும் வாரி வழங்கினர். அம்மையப்பருடன் கணநாதர் வந்து சேர்ந்தார். அவர்களை அரியும் அயனும் எதிர்கொண்டு அழைத்து சென்று அமரச் செய்தனர். பிரம்மதேவர் சித்தி புத்தி இருவரையும் விநாயக பெருமானுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுத்தார். திருமணம் இனிதே நடந்தது. அரி, அயன், அலைமகள், கலைமகள் மற்றும் இந்திராதி தேவர்கள் வாழ்த்திட அது ஒரு கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது. 21ஆம் பகுதி நிறைவடைந்தது.